மதுரை சந்தைப்பேட்டை தொடர்ந்து திருப்பரங்குன்றத்திலும் நடைபெறும் அதிமுக கலாய்வு கூட்டத்தில் தொண்டர்கள் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சத்யகுமார் இணைப்பில் இருக்கிறார். சத்யகுமார், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அதிமுக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் இந்த அதிமுகவினருக்கான கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செம்மலை உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இந்த தொகுதியின் எம்எல்ஏ திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா முன்னிலையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வந்தது. கூட்டம் தொடங்கியதிலிருந்தே அமைதியான முறையில் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் மொத்த நிர்வாகிகளும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தின் போது அனைத்து நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செம்மலையுடன் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு கட்சி நிர்வாகி ஒருவர் தனக்கு தேவையானவர்கள், தனக்கு முக்கியமானவர்களை மட்டும் மேலே ஏறி போட்டோ எடுக்க சொல்வதாகவும் மற்றவர்களையும் ஏற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பினர் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது மேடையிலேயே இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சற்று அவர்களுக்கான கூட்டமும் கூடிய நிலையில் மேடையிலிருந்து உடனடியாக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக வெளியேறி காரில் புறப்பட்டனர். இருந்த போதிலும் இந்த தள்ளுமுள்ளானது மேடையிலிருந்து கீழ் வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வந்தது. காலையிலேயே இன்று அதிமுகவின் கூட்டம், இந்த கலாய்வு கூட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடப்பதற்கு முன்பாகவே மதுரையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அங்கும் தள்ளுமுள்ளு நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த இடத்திலும் தள்ளுமுள்ளு நடைபெற்றிருப்பது பெரும் கட்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சத்யகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.